வெல்கம் டு ஜாவி விலாக்ஸ். விழுப்புரங்க. விழுப்புரம்னு சொல்லும்போதே உங்களுக்கு என்ன தோணும்? ஒன்று பஸ் ஸ்டாண்டு, இன்னொன்று கலெக்டர் ஆஃபீஸு, இன்னொன்று ஜங்ஷனு. ஜங்ஷன் ஏன் சொல்கிறேன்னாக்கா, தமிழ்நாட்டிலே பெரிய குடோன் உள்ள ஜங்ஷன் விழுப்புரம் ஜங்ஷன் தான். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதை விட்டால் சித்திரை மாத திருவிழா, லட்சத்தீப திருவிழான்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழா ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த காந்தி சிலையிலேருந்து நம்ம லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கடையிலும் பார்த்து 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 இந்த பக்கம் பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். நம்ம அங்கே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். சின்னவங்க வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா பொருளும் அங்கே விற்கிது. நம்ம என்ன வாங்க போகிறோம் அங்கே போனாக்கா? அது கடையை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம், திரும்பி வீட்டுக்கு போக போகிறோம், அவ்வளோதான். ஒரு பொருளை வாங்க போகிறதில்ல. பசங்க தான் அழுவாங்க, இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே கண்ணு குளிர்ச்சியாக இருக்குங்க. நான் சொல்கிறது கடையில் சொன்னேன், மற்றபடி வரணும்னு சொல்ல. நீங்கள் விழுப்புரம் வந்திருந்தாக்கா, இந்த லட்சத்தீப திருவிழாவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் நடந்து வர தேவையில்லை, அந்த கும்பலே உங்களுக்கு தள்ளிட்டே வந்துடும், அந்தளவுக்கு கூட்டமாக இருக்கும். ஓகேங்களா? பேக்கு, ஏன்னா நெக்லஸ்ஸு, மோதிரம், செயினு, எல்லா ஐட்டமும் இங்கே வாங்கலாம், நம்ம தேவையான பொருள். இதில் இந்துக்கள், முஸ்லீமு, கிறிஸ்டின் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லாமே இங்கே ஒன்று தான். ஏன்னா திருவிழானால எல்லாமே போகிறது தான். ஓகே, பாய். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், மஸ்ஸலாம்.